அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, பரிபூர்ணமானவரை, அடக்கி ஆளக்கூடிய, நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை உதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வயதின வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சி என்ன செய்யறோம், ஒவ்வொரு வசனங்களா பார்த்துட்டு வரோம். நம்மளால முடிஞ்ச வசனங்களை, மக்கள் கேட்கிறத, நமக்கு புரியாதத நம்ம அதை பார்த்து நம்ம அறிந்து கொள்றோம். அல்ல நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் விதமாக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நம்ம சென்ற வாரம் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம், சாலமுடைய சாம்ராஜ்யத்துல ஒரு சம்பவத்தை அல்ல நமக்கு நினைவு கூறுறாரு. அவரு பெரிய வசனமா இருக்குது. நம்ம சில வரிகள் பார்த்திருக்கிறோம். இன்னும் மீது இருக்கக்கூடிய வரிகள் இன்ஷால் நம்ம பார்ப்போம். இன்ஷால் அந்த வசனத்தை நான் முதல்ல முழுமையா படிச்சிடுறேன். ஏன்னா அது ஜாயிர போதே சொன்னாங்க, வசனத்தை படிச்சுட்டு சொன்ன நல்லா இருக்கும்னு. உடனே நம்ம முழுசாவோட படிக்காம விட்டுட்டோம். இந்த வசனத்தை முழுசா படிச்சுட்டு இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன் இன்ஷால்லா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல் பக்ரா 102. இந்த வசனத்துக்கு ஒரு தலைப்பும் ரஷாத் போட்டுக்கிறாரு. அது சூரியக்கலை கண்டனம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சூரியக்கலைன்னு ஒண்ணு இருக்குது, அது கண்டனம் செய்யப்படுகிறது சொல்றாருன்னா அது பொய் இல்ல, உண்மை இருக்குது. ஆனா அதே சமயத்துல அது கண்டனம் செய்யப்பட்ட ஒண்ணா இருக்குது. மார்க் அடிப்படையில, இஸ்லாத்தின் அடிப்படையில அது இருக்குதுங்கிறத தலை போட்டுக்கிறாரு. வசனத்தை மட்டும் படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சாலமனின் சாம்ராஜ்யம் தொடர்பாக சாத்தான்கள் கற்றுக் கொடுத்தவற்றை அவர்கள் பின்தொடர்ந்தனர். ஆயினும் சாலமன் ஒரு நம்ப மறுப்பவராக இருந்தது இல்லை. ஆனால் சாத்தான்கள் தான் நம்ப மறுப்பவர்களாக இருந்தனர். அவர்கள் மக்களுக்கு மாந்திரிகத்தையும், மேலும் பாபிலை சேர்ந்த இரு வானவர்களான ஹாரூத் மற்றும் மாரூத் மூலமாக இறுக்கி அனுப்பப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்தனர். இவர்கள் இருவரும் இத்தகைய அறிவை இவ்வாறு சுட்டிக்காட்டாமல் வெளிப்படுத்தவில்லை. இது ஒரு சோதனையாக உள்ளது. இத்தகைய அறிவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஆனால் திருமணங்களை முறித்து விடுதல் போன்ற தீய சூழ்ச்சிகளில் மக்கள் அதனை பயன்படுத்தினர். கடவுளின் நாட்டத்திற்கு எதிராக எவர் ஒருவருக்கும் அவர்கள் ஒருபோதும் தீங்கிழைத்து விட முடியாது. இவ்விதமாக அவர்கள் உங்களுக்கு ஊறு விளைப்பதையே, அதாவது கேடு விளைவிப்பதையே கற்றுக்கொள்கின்றனர், அவர்களுக்கு பயனளிப்பதை அல்ல. மேலும் சூரியக்கலை பயில்கின்ற எவருக்கும் மறுமையில் எந்த பங்கும் இருக்காது என்பதை அவர்கள் முற்றிலும் நன்கு அறிவர். எதற்காக அவர்கள் தன்னுடைய ஆத்மாக்களை விற்று கொண்டனரோ அது உண்மையில் துக்ககரமானது, அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படி சொல்லிட்டு இந்த வசனம் முடியுது. இந்த படிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு அது புரிஞ்சிருக்கும். நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். அவர் விளைவிச்சாரு. அப்படி நம்ம சென்ற வாரம் பார்த்த விஷயம் என்னன்னா, சாலமுடைய சாம்ராஜ்யத்தை தொடர்பா சாத்தான்கள் கற்றுக் கொடுத்தவற்றை அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையற்ற மக்கள் படிச்சு கொண்டதாக, அதை நம்ம பின்தொடர்ந்ததாக நம்ம பேசணும் பார்த்தோம். ஆயினும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரு செய்யறாங்க, நம்ம மறுப்பவர் தான் செய்வாங்க. சாலமனை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ப மறுப்பார் ஒருபோது இருந்தது இல்ல. அத சாத்தான் தான் நம்ப மறுப்பன இருக்கிறான். அவரும் அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்துல அவரை ஏற்றுக்கொள்ளாம நம்ப மறுக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தா, அதே சமயத்துல சாலமனை பொறுத்த வரைக்கும் அவரு நம்பிக்கையாக இருக்கிறாங்கிறது இங்க சொல்றாரு. ஒரு மக்களுக்கு எவர்கள் சாத்தானத்தை முதல்ல சொல்றாரு, சாத்தான் தான் நம்ம மறுப்பவா இருந்ததுன்னு சொல்லி அவரை தொடர்ச்சியா வருது. அவர்கள் மக்களுக்கு மாந்திரிகத்தையும் மேலும் பாபிலை சேர்ந்த இரு வானவர்களான ஹாரூத் மற்றும் மாரூத் மூலமாக இறுக்கி அனுப்பப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்தனர் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் அங்க சொல்லப்படுது. இதைதான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சி அந்த ஒரு சின்ன நினைவு ஊறிட்டு இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரத்துல என்னங்கிறத பார்ப்போம். குர்ஆன் வசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையா சரியா சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. நமக்கு இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கதோ அதைத்தான் நம்மளால சொல்ல முடியும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். இந்த வசனம் படிக்கும் பொழுது அவர் இருவருங்கிற வார்த்தை வருது.
அது ஆறுத்து மாறுத்து இருவரும் அவங்க அது செஞ்சாங்களா சோதனைன்னு சொல்லி, அதெல்லாம் இருவருங்கிறது யாரு? அந்த சாத்தான் கற்றுக் கொடுத்த மனிதருமா அப்படிங்கிறது நம்மளால முடிவெடுக்க முடியல படிக்கும் பொழுது. அதெல்லாம் நமக்கு ஒரு கால போக்குல அப்படிதான் நமக்கு அது உரிமை தவிர யாருமே இவங்க சொன்னா சரியா இருக்குங்கிற முடிவுக்கு மாறக்கூடாது. ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு அது வழிகாட்டும். நமக்கு தேவையானது அல்ல வழிகாட்டியே இருப்பாரு. எப்ப எது தேவைப்படுது அப்பதான் அவனுக்கு வழிகாட்டப்படும். உதாரணமா இந்த வலைதள வகுப்பு நாம் நிறைய பேர் இருக்கிறோம், பல வயசுக்காரங்க இருக்கிறோம். இதுல ஒரு 10 வயசு குழந்தைக்கு வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா குர்ஆன் வசனம் வருது. 2வது அத்தியாயத்துல 222 வசனம் பாக்குறோம். மாதவிடாய் பற்றி உம்மிடம் அவர்கள் விழுகின்றன அப்படின்னு பாக்குறாங்க. அது ஒரு உபாதை என்று சொல்கிறாங்க எல்லாம் வருது. இதெல்லாம் அந்த ஒரு 5 வயசு 7 வயசு பிள்ளைக்கு புரியுமானா புரியாதுல்ல. வசனமா இருக்கும். அதை அவங்க கேட்குவாங்க, பார்க்குவாங்க, படிப்பாங்க. எப்போ அது அவங்க தெரிய வரும்? அதுக்கான மெச்சூரிட்டி அடையும் போது தான் தெரிய வரும். அது மாதிரி நமக்கும் பல படித்தரங்கள் இருக்குது. எல்லாமே அறிஞ்ச மெச்சூரிட்டி கிடையாது. ஒரு வசனத்தை பாக்குறோம் பேசுறோம் அப்படின்னா இது முடிவு கிடையாது. இது இப்போதைக்கு நம்மளால நம்ம அறிவுக்கு எட்டுறது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். யாருமே இவங்க சொல்லிட்டா சரியா இருக்கும், இது இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. எல்லாருமே தனித்தனியா தான் முடிவு எடுக்கணும். வசனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நம்ம குர்ஆன்ல பாக்குறோம். இது இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. பல விஷயங்கள் நம்ம குர்ஆன் அப்படி இருக்குது. நம்மளா ஒரு முடிவு எடுக்கணும் அந்த விஷயத்த. அது சரியோ தப்போ அது அல்லாட்ட மன்னிப்பு கிடைக்கும் தப்பா இருந்துச்சுன்னா கூட. ஆனா இவங்க சொன்னாங்க அதனால செஞ்சேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறீங்களேன், அது தப்பா போயிடும். நமக்கு அந்த விஷயத்தை உங்களால புரிஞ்சுவிட முடியாத. எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சொன்னா நான் செஞ்சேன்னு பழி சொல்லவே முடியாது. நமக்கு தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்குது. அறிவு, மூளை, பார்வை, செவி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பத்தி கேள்வி நமக்கு இருக்குது. நம்ம தான் அது பொறுப்பு. இவன் சொன்னா செஞ்சேன் அப்படின்னா அது மறுமையில செல்லுமான செல்லாது. அதனால அவர் சொல்லது நம்முடைய அறிவு சரியாப்படுதா அப்படிதான் நம்ம செயல்படுத்தணும். நம்ம குழப்பமா இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணணும். நாம ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு முடிவு சொல்லப்படுது அப்படின்னா அந்த சொன்ன முடிவை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. குழப்பத்துல தான் நம்ம பயணிக்கணும். நல்லா தெளிவு தர வரைக்கும் அந்த அடிப்படையில அதை நம்ம முதல்ல மனசுல இருத்திக்கணும். யார் என்ன சொன்னாலுமே அது அவருடைய புரிதல். நமக்கு அல்ல என்ன கொடுத்திருக்கிறோம் அதுதான் என்னுடைய புரிதல். நீங்க அடையலன்னா அதுக்காக நீங்க பின்பற்ற முடியாதுல்ல. அது நமக்கு பயன் பண்றாரு, அவரு புரிஞ்சு எனக்கு அடைய முடியல, நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை பேச முடியாது. என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை அடைய போறோம். ஏன்னா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிறைய விஷயங்களை கொண்ட விஷயமா இருக்குது. நான் பேசும்போது சில விஷயங்கள் எனக்கே வெளிப்பட்டது. அதனால அந்த விஷயம் நான் முதல்ல ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன். அத நம்ம இது பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அது பின்ன விஷயத்தான் நினைச்சு அப்போ போன வாரம் பார்த்த வரைக்கும் அவர்கள் சாத்தானை பொறுத்த மக்களுக்கு மாந்திரிகத்தையும் ஒரு சப்ஜெக்ட் தனியா சொல்றாங்க. திருப்பி மேலும் ஒரு வார்த்தை வருது. அடுத்து பாபிலை சேர்ந்து 2 வானவர்களான ஹாரூத் மற்றும் மாரூத் மூலமாக அவங்க மூலமாகவும் இறுக்கி அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. சாத்தான் கற்றுக் கொடுக்கிற மாந்திரிகம் அது வேற ஒண்ணா இருக்குது. மலக்கள் மூலமா இறக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. மலக்கு மூலம் இறக்கப்பட்டதையும் அதையும் அவர் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி விஷயமா இருக்குது. அது அறிவா இருக்குது. அந்த அறிவை பற்றி பின்னாலே பேசப்படுத்தது. பாப்பாத இன்ஷா அல்லாஹ். அவற்றை கற்றுக் கொடுத்தனர். இவர்கள் இருவரும் இத்தகைய அறிவை இவ்வாறு சுட்டிக்காட்டாமல் வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறார். அது யாரு? ஹாரூத் மாரூத் அப்படிங்கிற ஒரு மலக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கிறாங்க. இருவருங்கிறது 2 கேள்வி இருக்குது. யார் யாரெல்லாம் அப்படின்னா சாத்தான் அந்த நம்ப மறுப்போன்னு கற்றுக் கொடுக்குறான். அந்த நம்ப மறுப்போன்னு சாத்தானும் மத்தவன் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதை வெளிப்படுத்தாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் அப்படித்தான் அதை முதல்ல பார்த்தேன். இப்படி எடுத்தாலும் எடுக்க முடியும். ஏன்னா வார்த்தை அப்படிதான் அங்க இருக்குது. ஆனா திரும்ப பார்க்கும் பொழுது அந்த 2 பேரை பத்தி சப்ஜெக்ட் முடிஞ்ச மாதிரியும் இப்படி வந்தாலும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப பார்க்கும்போது என்ன வருதுன்னா இருவருங்கிற வார்த்தை இதுவும் மேட்ச் ஆகுது. அடுத்து வார்த்தைங்கிற மலக்குகள் இந்த விஷயத்தை சொல்லாம அதை பயன்படுத்தல, நீங்க எதை தப்பா பயன்படுத்தக்கூடாது, ஒரு சோதனையா இருக்குதுன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. அவங்க சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் காலப்போக்கத்துல எதுன்னு தெளிவாகுமே தவிர இது முடிவு கிடையாதுங்கிறதுக்கு தான் அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். அத அவங்க ஹாரூத் மாரூத் இறக்கப்பட்டதையும் கற்றுக் கொடுத்தனர். இருவரும் இப்ப நம்ம ஹாரூத் மாரூத் எடுத்துக்கிறோம். இத்தகைய அறிவை இவ்வாறு சுட்டி காட்டாமல் வெளிப்படுத்தவில்லை. எந்த அறிவை? இது ஒரு சோதனையாக உள்ளது, இந்த அறிவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதாவது இந்த அறிவுங்கிறது அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அறிவு. அறிவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இது சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அறிவுங்கிறது நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும் இல்லையா? அறிவு இருந்தா தான் அறிவுக்கு எல்லாத்துக்குமே, அது ஒரு திருட்டா இருக்கட்டும், அது கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அறிவுனா எதையுமே செய்ய முடியாது. நம்ம பேசுறோம்ல கள்ளன் பெருசா காப்பான் பெருசான்னு கேட்கிறோம். அது கள்ளன் தான் பெருசுன்னு சொல்றோம். ஏன்னா அவங்க புதுசா கண்டுபிடிக்கிறான். முதல்ல அது ஒரு திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை தடுக்கிறது என்னங்கிற சட்டம் சொல்லப்படுது. அது அறிவு 2வது வருது.
அப்போ அதை சட்டம் போட முன்னாடி அவன் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதனால காப்பான் பெருசையை விட அந்த கண்ணன் பெருசு நம்ம சொல்றோம். அந்த அறிவுங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அந்த தீய வேலை, கெட்ட வேலை, எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒண்ணா இருக்குது. அதே அறிவு வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், அதை தடுக்கவும் செய்யறோம். பொருள் இருக்குது இல்லைங்க, சாதாரண எந்த பொருள், ஒரு கத்தி இருக்கு வச்சுருவோம், ஒரு அருவாள் இருக்குது, விற்பனை செய்யப்படுது. கத்தி வந்து எதுக்கு பயன்படுத்தணுமோ, நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம், நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு, பழங்கள் வெட்டுறதுக்கு, ஒரு பொருளை அறுப்பதற்கு நம்ம பயன்படுத்துறோம். அதே கத்தியை தப்பாவும் பயன்படுத்த முடியும்ல, எல்லாமே அறிவு தானே அது மாதிரி தீர்மானிக்குது. ஒரு கத்தி தான், அதை வச்சு என்ன செய்யலாம்னா அது கொலையும் பண்ணலாம். ஒரு அருவாள் இருக்குன்னா வெட்டலாம், அது மரத்தை வெட்டவும் உதவும், மனுஷனை வெட்டவும் உதவும். யார் எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான். இது எல்லாத்தையும் என்ன தேவைப்படும், அறிவு தேவைப்படுது. மனுஷனை வெட்டவும் அந்த அறிவு தேவைப்படும், மரத்தை வெட்டவும் அந்த அறிவு தேவைப்படும். அப்ப இந்த அறிவை அவங்க வெளிப்படுத்திட்டு நீங்க தப்பா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப வந்து அதனால வந்து ஒரு இந்த அருவாளை வச்சு தப்பு செய்வான் அப்படிங்கிறதுக்காக அதை விற்பனை செய்யப்பட முடியாது இல்ல. ரெண்டுக்கும் பயன்படக்கூடிய ஒண்ணு வந்து தடை செய்ய முடியாது. அருவாள் விற்கிறதே தப்பு, கத்தி சொல்ல முடியாது. ஏன்னா அது பெரும்பாலும் நல்லதுக்கு பயன்படுது. ரெண்டுக்கும் பயன்படக்கூடிய ஒண்ணு விற்பனை செஞ்சுதான் ஆகணும். இப்ப நிறைய நம்ம பெட்ரோல் பங்க்ல போறோம், சில நேரங்கள்ல வண்டிகளுக்கு இல்லைன்னா அதை தனிப்பட்ட ஊர்ல பாட்டில்ல வாங்குறதுக்கு, கேன்ல வாங்க போனவங்க தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, எவனும் அதை வந்து வாங்கிட்டு ஊத்தி கொளுத்திக்கிட்டான் அதனால தரமாட்டேங்கிற மாதிரி காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சரியான காரணம் கிடையாது. சில பங்குல தருவாங்க, சில பெற்றவங்க தரமாட்டாங்க. அதாவது ஊத்தி கொளுத்துறோம் எப்படிதான் கொளுத்துவானா, இவங்க பாட்டில் வாங்கி கொளுத்த விஷயம் இல்லையா, வண்டியில டீ போடுறதான் பேட்டில பிடிச்சிடலாமே. சாதாரண விஷயம் தான் அது. அது வேற எதை சம்திங் ராங் இருக்கு, அதை வெளியிட மாட்டேங்கிறாங்க. சாதாரண இப்படி சொல்றது இல்லை, ஏன்னா அது அளவைகள்ல மோசடி பண்றானுவோ. பெட்ரோல டைரக்டா ஊத்துனா ஒரு அளவு தெரியாது, மீட்டர் மட்டும் நம்ம பார்ப்போம். அதுல நிறைய செட்டப் இருக்குன்னு சொல்றாங்க. நேரடியா 100, 200, 500 போடாதீங்க, நீங்க 90 ரூபாய்க்கு போடுங்க, அது 110 ரூபாய்க்கு போடுங்க சொல்லப்படுது. அந்த மாதிரி வேலைகள் அவங்க செட்டப் பண்ண முடியாது அந்த டிஜிட்டல்ல. அப்படி நம்ம அது மாதிரி நம்ம வாங்குறோம் வச்சுக்கிறோமே, 100, 500, 1000 போட்டா ரவுண்ட் அப்பா போட்டா அதுல செட்டப் இருக்கும், குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப டைரக்டா நேரடியா நம்ம பார்க்க முடியல, உள்ளுக்குள்ள ஊத்துறோம் தெரியல. அதுக்காக என்ன செய்யறாங்க, பாட்டில் தரமாட்டேங்கிற சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனா இது என்ன சொல்லப்படுது, காவல்துறை நமக்கு கண்டிப்பு சொல்லியிருக்காங்க, தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. பெட்ரோல் எல்லாத்தையும் பொதுவானது, வாகன ஓட்ட தேவைப்படுது. அவன் சொல்ற மாதிரி தப்பானதுக்கு பயன்படுத்த முடியும். யாரோ ஒருத்தர் கோடியில ஒரு தப்பு பண்றதுக்காண்டி மற்ற எல்லா மக்களையும் வதை செய்யறது சரி கிடையாது இல்ல. அதெல்லாம் வந்து அதை பத்தி பேசுறதுக்கு, அது அந்த விஷயத்த வழக்கா கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, அதான் நிகழ்ந்துட்டு இருக்குது. அதனால பொதுவான அறிவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது. பொருளுங்கிறது பொதுவா இருக்குது. அந்த பொருளை வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துதான் அதை செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம பல பொருளை பாக்குறோம், இது சரிக்கும் யூஸ் பண்ணி தப்புக்கு யூஸ் பண்ணலாம். அந்த கேமரா இருக்குது, இதை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், இந்த கேமராவை ஈஸியா பயன்படுத்த முடியும்ல. அதுக்காக கேமரா தடை செய்ய முடியாது. அது மாதிரிதான் அந்த ஹாரூத் மார்க் அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்த அவங்க நல்லதுதான் கொடுத்துருக்காங்க, நீங்க தப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. என்ன விஷயம் நமக்கு தெரியல, சில காலப்போது நம்ம அறிஞ்சுக்கிடுவோம் நம்ம தேவைப்படும் பொழுது. அது அவங்க சொல்லும் பொழுது அந்த விஷயத்த ஹார்த் மற்றும் மார்க் மூலம் இறுக்கி அனுப்பப்பட்டவற்றை கற்றுக் கொடுத்தனர் இருவரும். அந்த 2 மலக்கு என்ன சொல்றாங்க, இத்தகைய அறிவை, இது ஒரு சோதனை, அதே சமயத்துல இந்த அறிவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அதுல 2 விஷயமே இருக்குது. ஒரு ஐடியா கொடுக்குறோம்னா அந்த ஐடியால வந்து நல்லதுக்கும் சொல்ல முடியும், கெட்டதும் செய்ய முடியும். நீங்க நல்லதுக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படி சொல்லி அவங்க சொல்லி கொடுத்து செய்யறாங்கிறது நம்ம பாக்குறோம். இது ஒரு சோதனையா உள்ளது. இத்தகைய அறிவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஆனால் அப்படி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தப்புக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படும். திருமணங்கள் போன்ற, ஆனால் திருமணங்களை முடித்து விடுதல் போன்ற தீய சூழ்ச்சிகளில் மக்கள் அதனை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு மாந்திரிகத்தையும் மனுக்கா இறக்கி அனுப்பப்பட்ட அந்த விஷயத்தையும் திருமணத்தை முடிக்கக்கூடிய செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் நமக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அது நமக்கு செய்யறாங்க நல்லா சொல்றாரு. அதுக்கு ஒவ்வொரு நான் போடாமே சொன்னோம்ல, ஒரு காரியத்திற்கும் ஒரு வினை இருக்குது, அது வேலை செய்யும், அப்படித்தான் நல்லா நீதியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசணும். நம்ம நினைவுகளை பத்தி பேசணும், வேற வந்து ஒரு பொறாமை பத்தி பேசணும். இதெல்லாம் நடந்தா அப்படி ஆகணும். ஆனா எப்படி இந்த அறிவுபூர்வமான எப்படி சொல்லுவாங்கன்னா, கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு வந்து எந்த எப்படி செய்வாங்கன்னா, அவங்க இல்லாத குழந்தை பேசி 2 பேருக்கு மத்தியில பிரிவு உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாம அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குதுங்கிறது அல்லாங்க சொல்றாரு. கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் அந்த அசலாக ஒரிஜினலா செய்யக்கூடிய ஆள் இருக்கானான்னு அதையும் நம்ம சொன்னோம். அந்த ஆள் இப்ப இல்லைன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இப்ப பார்க்க முடியல. இப்ப அதை சவாலை விடுறாங்க. சவால் விடக்கூடிய அந்த மக்களுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய, அந்த சவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூனியக்காரர்கள், அந்த மாந்திரிகர்கள் இந்த செட்டப் இல்ல. இருந்தாதான் ஏற்றுக்கொள்ள முடிவு இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்லைங்கிறத நம்ம பாக்குறோம். அது பெரும்பாலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த விஷயம் சேர்ந்துருச்சு. சேர்ந்து முன்னு வரலாம் என்ன அர்த்தம், அந்த சவாலை முறியடிக்க வரலாம்னா அது அசலா செய்யக்கூடிய சாலமன் காலத்தில் இருந்த அந்த மாந்திரிகத்தை இன்னைக்கு செய்யக்கூடிய நபர் இல்லதை நம்ம முன்னெடுக்க முடியுமே தவிர அது இருக்கிறது நினைச்ச வேண்டியது இல்ல.
அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறோம். இது இல்லாம ஒரு வேலை இருந்தாலுமே இந்த சவாலே முறியடிக்கப்பட்டு அப்படி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம பயப்பட தேவையில்லைன்னு பின்னர் வேலை சொல்றாரு. அதோட நாட்டம் இல்லாம யாருக்கும் எந்த கேடுமே செய்ய முடியாதுங்கிறது வசனம் படிச்சே நம்ம இப்போ அதோட நாட்டம் தான் செய்ய முடியும். நாம தொடர்ச்சி அல்லாட்ட பாதுகாப்போட இருந்து அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணி இருந்தோம்னா நமக்கே அது பலிக்க போகுது, நமக்கு பலிக்காதுங்கிறதுல நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் யாருன்னா நம்பிக்கையற்றவன் தான் அங்க அரைவர் உள்ளவங்க அங்க போறான். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல சொன்னோம் மேல பழைய சொல்றோம், பெரிய ஊரு நிறைய தெரு உள்ளது, எல்லா தெருலையும் அந்த ஆள் இருக்காங்க அங்க. அவங்களுக்கு ஃபேவரேட் குடும்பத்துல உள்ளவங்க, பட்ட வழக்கம் உள்ளவங்க, ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் போகக்கூடிய இருக்கிறாங்க. என்ன மாதிரிலாம் நடக்குவாங்க, ஒரு புள்ள இருக்குது. இப்ப பழைய காலத்துல 17 வயசு காலனி கொடுத்தாங்க, அப்புறம் 15, 16 ஆச்சு, 18 ஆச்சு, 20, 20, 22 ஆனாலே இப்படி சமீப காலம் அது இல்ல. இப்பதான் 28, 29 வந்து ரீச் ஆயிடுச்சு. அதனால வந்து 22, 23 ஆறு நான் ஒரு சொல்ற காலம் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்றேன், 20, 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப 21, 20 வயசுல இருக்கும்போது திருமணம் ஆகலன்னா இந்த மாதிரி ஆகிட்டு நாடுவாங்க. எப்படி இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணக்கூடியவங்களை இவங்கெல்லாம் அதான் சொன்ன அந்த விஷயங்கள். அவங்க சில பொருள் வாங்கி கேட்பாங்க, அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த புள்ளி இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் தாண்டி 7 முறைவா 11 முறைவான்னு ஒண்ணு வச்சுட்டு பண்ணுவோம். எலுமிச்சம்பழம் கண்டது கடிதெல்லாம் வச்சு எல்லாமே நம்ப வைக்கிறது தான். இதெல்லாம் வேலை செய்யும். எலுமிச்சம்பழம் வச்சா அது ரோட்டை வந்து நீங்க இப்பவும் பிரிக்க மாட்டாங்கல்ல, அது கழிச்சு போட்டுருதோ பிடிச்சா நமக்கு எது கேடு வந்துருமோ, மிளகத்துல வச்சிருப்பான், ஒரு மிளகா வச்சிருப்பான், இந்த ஒன்னா கொடுத்து போட்டிருக்கோம், அதை கழிச்சு வெளியே வீசிருப்பான்னு பாடுவா, அதை கழிச்சு நம்ம தாண்டா நமக்கு ஏதாவது கேடு வந்துடும். இப்படிலாம் நம்பக்கூடிய மக்கள் இப்பவும் இருக்கிறாங்க. இவன் யார் அப்படின்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவங்க, அந்த பொருள் மேற்கு ஒரு சக்தி இருக்க மாதிரி நினைக்கிறக்கூடியவங்க. இதெல்லாம் வந்து அப்படியாப்பட்டவங்க யாருன்னா சாப்பிட்டான்டா நம்ம மட்டும் இருக்கிறோம், சாலமணி இல்ல, நம்பிக்கை இல்லைங்கிறது நம்ம அதுல கற்றுக்கணும். அது அந்த மாதிரியான செட்டப்ப யார நம்புறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஊர்ல குறிப்பிட்ட ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டாங்கன்னா இதை அது கழிச்சு பண்ணுவான். இந்த மாதிரி 7 முறை தாண்டு முறை சுத்து, இது அப்படி செய்யுது இப்படி செய்யுது கண்டதெல்லாம் சொல்லுவானுவா, எடுத்து லெப்ட்ல வா ரைட்ல வா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை ஊருக்கு எல்லாம் தூரமா கொண்டு போய் போட்டு வந்துருவானுவா அந்த சாமான்லாம், பூ பத்தி சாமான. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு என்ன மனசுல வந்து ரிலாக்ஸ் ஆயிடும், குடும்பத்துக்கு இது கழிச்சாச்சு, இது சரியாயிடுச்சு, இனிமே நடந்துருமா, இயல்பா நடக்கும். அது நடக்குது என்ன நினைப்பா, இது செஞ்சா நினைச்சுமா. இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவும் பொழுது இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கும்ல, 20 வயசுக்கு மேல இவங்க எல்லாம் அங்க போய் சேருவாங்க. இப்ப இதெல்லாம் யார் அப்படின்னா இவங்க சக்தி படைத்தவனா, சக்தி படைத்தவங்க கிடையாது, இதை நம்புறாங்க. அல்லாத நம்பிக்கை இல்லாம அவங்க இந்த மாதிரி அரபர் நம்பிக்கையில இணை வழிபாடுல இருக்கக்கூடியவங்க நம்புறவங்களுக்கு தான் செய்வானே தவிர மற்றபடி அவங்ககிட்ட எந்த விதமான சக்தி கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இந்த சவாலை முறியடிக்கக்கூடிய ஆள் இல்ல இருந்தா அது பண்ணிடுவானே, அதை வச்சு நம்ம சொல்றோம். ஏன்னா அது ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யார் எக்ஸ்பர்ட், இவருதான் குரு, அவன்கிட்ட படிச்சுக்கிட்டவன் வேலை செஞ்சவன், நம்ம வேலை செய்யறதுங்களேன் தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா நான் ஒருத்தர் ஆளுகளை வேலை செய்யறேன், என்ன செய்யறாரு தெரியுது, என்ன ஜாமான் வாங்க விடுறாரு, இந்த மாதிரி ஒரு 20 ஜாமான் வாங்க விடுறாரு, இந்த மாதிரி அடுக்கிறாரு, இப்படி செய்ய நான் உட்காந்து பாக்குறேன்ல, இப்ப நானே செய்யறேன், நமக்கு செய்ய முடியும் தெரியும், கற்றுக்குவேன். அவன் செய்யறதே செட்டப் எனக்கே தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்றாரு அவனுக்கே தெரியும் இது அவனுக்கு கேடு விளைக்கக்கூடியது, எந்த பயனும் அவனுக்கே தெரியும், அவன் அப்படிதான் செய்யறான்னு சொல்றாரு. அத நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் உள்ளது, அவரை தவிர யாருக்கும் சக்தி இல்ல. இந்த மாதிரியான செட்டப் வந்து செய்யக்கூடியதாங்க. செட்டப் இல்லாம அசலாவே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மாதிரிங்கிறது இருக்குது, இது சாத்தான் கற்றுக் கொடுத்தது, மக்கள் பயன்படுத்துறாங்க, தப்பா செய்யறாங்க, இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு அல்லாஹ்வின் பொறுத்துல இருந்து நமக்கு இந்த செய்தி உண்மையா இருந்தாலும் நமக்கு வந்து அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் நாடாம எந்த தீங்கு நமக்கு ஏற்படாது. அது ஸ்டேட்மெண்டே பாக்குறோம், அல்லாஹ் நாடியை தவிர எந்த ஒன்று எங்கள் மீது நிகழாதுன்னு சொல்லி நம்பிக்கையாளர் பிரகடனப்படுத்துறாங்க, சொல்றாங்க. உண்மை அதான் ஃபேக்ட். எந்த விஷயம் ஒரு நோய்வாய் இருக்கட்டும், விபத்து இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், ஒரு பொருள் இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே கடவுள் நாடித்தான் நமக்கு வம்சியை தவிர நம்ம எதை பத்தி வருத்தப்படவே தேவையில்லை. ஒரு பொருள் நம்மளை விட்டு தொலைஞ்சு போனதுக்காண்டி நீங்க என்ன நல்லா சொல்றாருல்ல, உங்களை விட்டு போனதுக்காண்டி நீ என்சியாதீங்க, வருத்தப்பட தேவையில்லை. உங்களை வந்திருந்தாலும் நீங்க அடைஞ்சாலும் பெருமை கொள்ளவும் தேவையில்லை. எல்லாமே கடவுள் புறத்துல உள்ளது. அந்த அளவுக்கு நம்ம பியூரா அல்லாஹ்வை தவிர எதுக்கும் சக்தி கிடையாது நம்பும் பொழுது, அல்லாஹ் ஒரு பொறாமைக்கு சக்தி இருக்குன்னு சொன்னாலும் சரி, நம்ம நினைவிடங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்கிறத பாக்குறோமா. அதே சமயத்துல இந்த சூரியத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, மாதிரி சக்தி இருந்தாலுமே கடவுள் நானா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு டிக்ளேர் தெளிவா இருந்தோம்னு சொன்னா நம்மள எந்த எஃபெக்டும் பண்ணாது, நடந்து நடக்கும். நம்ம ஏன் அல்லாஹ் நாடி நமக்கு நடக்குதுன்னா நாம அது தகுதியா இருக்கிறோம். ஒரு சூரியமே ஒருத்தர் நம்ம செஞ்சு நம்ம பாதிக்கப்பட்டோம்னா என்ன காரணம், கடவுள் நாடி இருக்கிறாரு. ஏன் நாடினாரு, நம்முடைய காரியம் அது காரணமா இருக்குது, நம்முடைய கரங்கள் காரணமா இருக்குது, நம்முடைய பாவங்கள் காரணமா இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நாம வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு
இது நடக்கூடாது அப்படின்னா அது நியாயம் கிடையாது இல்ல. நாம சரியா இருந்துட்டு நாம அதை எதிர்பார்க்காம இருக்கணும். நாம இருக்கிறது சரி கிடையாது, மன்னிப்பும் கேட்கறது இல்ல, பிரார்த்தனையும் பண்றது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரும் பொழுது அப்ப நாம அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அத எல்லா சக்தியும் கடவுளுக்கு இருக்கும் பொழுது நாம அதை பத்தி என்ன செய்ய வேண்டியது இல்ல, கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறத இந்த வசனத்தை கற்றுக்கோம். இன்னும் ஆழ்ந்து நிறைய இருக்குது, நமக்கு சொல்ல தெரியல. நமக்கு எது தெரியுமோ அதை சொல்றோம். நாம படிக்க வேண்டிய விஷயம் இந்த வார்த்தையிலிருந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த இதை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு தவிர யாரும் சக்தி இல்ல, நம்ம அதுக்கு அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கறத இந்த மாதிரி படிச்சுக்கிறோம். கடைசியா இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு சோதனையா இருக்குது. இந்த அறிவு துஷ்பிரயோகம் செய்யும். இந்த அறிவில் எந்த அறிவா இருந்தாலும் சரி, எல்லா அறிவுமே நல்லதுதான் பயன்படுத்தணும். நிறைய அறிவாளியா இருக்கிறோம்னா எதுக்கு பயன்படுத்தணும், நல்லதுக்கு பயன்படுத்துறோம். இந்த அறிவை வச்சு நம்ம திருட்டுக்கு பயன்படுத்துறோம்னா பயன்படுது, நமக்கு ஏமாற்ற முடியும், ஈஸியா பண்ண முடியும், நம்ம இலகுவா இருக்குது. நம்ம அல்லாவுடைய பயத்தாடி செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அதை எல்லாத்துக்குமே அந்த அறிவு தேவைப்படுது. அந்த அறிவை எதுக்கு பயன்படுத்துறோம், திருடாம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறத நம்ம இதுல கற்றுக்கொண்டோம். விதமா அவர் தங்களுக்கு ஊறு விளைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்க தங்களுக்கு கேடு விளைப்பதையே கற்றுக்கொள்கின்றனர். எந்த அளவுக்குன்னா மறுமையில எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கேடு. அது எவ்வளவு பெரிய நஷ்டம். இந்த உலகத்திலே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா, வழியா வியாதியோ துன்பமோ ஏற்பட்டாலோ, வழி ஏற்பட்டாலோ, அனுபவிச்சோமா முடிஞ்சோமா மன்னிப்பு கேட்டோமான்னு விழுந்துடலாம். ஆனா மறுமையில நமக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. திரும்ப இன்னொரு வாழ்க்கை கிடையாது, இன்னொரு சான்ஸ் கிடையாது. அதான் கடைசியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால அது பெரிய நஷ்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப சொல்லும்போது அவர் தங்களுக்கு ஊறு விளைப்பதையே கேடு விளைவிப்பதையே கற்றுக்கொள்கின்றனர், அவர்களுக்கு பயனளிப்பது அல்ல, எந்த வகையிலும் பயனளிக்காது. எப்பவும் மறுமையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கொஞ்சம் வாழலாம், ஏமாத்தி வாழ்ந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அனுபவிக்க முடியும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எதுவுமே ஒரு டேஸ்ட் பண்ண பிரியாணி டேஸ்டா சாப்பிடுறோம், எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுறோம். எப்போ சாப்பிடும் போதுதான் தெரியும் டேஸ்ட். போன மாசம் சாப்பிட்டு இன்னைக்கு தெரியுமா நமக்கு, அதை உணரவே முடியாது. நம்மளால சாப்பிட்டோம் முடிஞ்சிச்சு, அது அவ்வளவுதான். அதே சமயத்தை அது நம்மளால ஃபீல் பண்ணவே முடியாது. அப்படி மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக மாயையா இருக்கு அந்த விஷயங்கள்லாம். இந்த மாதிரியான ஒரு தவறான வழியில் சம்பாத்தியம் பண்ணி நாம சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்கள் தான் தவறான விஷயமா இருக்குதே தவிர அது நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம். அவர்கள் பயனளிப்பது அல்ல. மேலும் சூரியக்கலை பயிர்கின்ற எவருக்கும் மறுமையில் எந்த பங்கும் இருக்காதுங்கிறார். மறுமையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பங்குமே இல்லை. அவங்க எப்படி மறுமையெல்லாம் உண்டு நினைக்கிறாங்க, அவங்க அவனுக்கு அவசரம். எல்லாருக்குமே இப்ப மரும உண்டு நினைக்க நம்மளும் தப்பு பண்றவங்க எப்படி பண்றோமா, மரும நம்பிக்கை இருந்து ஏன் தப்பு பண்றோம், நம்முடைய அவசர புத்தி தான். அதெல்லாம் நம்முடைய அவசரத்துல நம்முடைய தேவையை நம்ம எப்படணும் அப்படி நிறைவேற்றிக்கிறோம் தப்பு தோறும் பண்ணி. ஆனா மர்ம நம்பிக்கை நம்ம இருக்குது. மர்ம நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மளை காப்பாற்றுறதுக்கு காரணம் என்னன்னா காரியங்கள் தான். காரியமும் தப்பா பண்ணிட்டு நம்பிக்கை இருக்குன்னா அது பயன் இல்லைல்ல. அது மாதிரிதான் நல்லா சொல்றாரு, மறுமை அவங்க இழந்துடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பங்கும் இருக்காது என்பதை அவர்கள் முற்றிலும் நன்கு அறிவர். எதற்காக அவர்கள் தன்னுடைய ஆத்மாக்களை விற்று கொண்டனரோ, வாழ்வதற்காக அவர்கள் விற்று கொண்டனரோ அது உண்மையில் துக்ககரமானது அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால், இன்னும் அவங்க ஆழ்ந்து நல்ல நம்பிக்கையில ஊறி போய் முழுமையா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா அப்படி இல்லைன்னு சொல்ற எல்லாம் ஒரு அளவு நம்பிக்கையா தான் இருக்கிறாங்க. அது உண்மையை துக்ககரமானது அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படிங்கிறார். அவங்க முழுமையா அறியல, அளவு நம்பிக்கையா இருக்கிறதுனால நினைச்சல இந்த மாதிரி காரியங்கள்ல தீய காரியங்கள்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அல்ல நமக்கு வழிகாட்டி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது, ஆழமான நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம எதுல காட்டணும்னா செயல்பாட்டுல காட்டணும். செயல்பாட்டுக்கு மூலமா காட்டுவதன் மூலமாகத்தான் நாம என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். செயல்பாடு ஒண்ணுமே இல்லாம நான் நம்புறேன் அப்படின்னா அது பயன் இருக்காது. சரியா? அதாவது நம்ம தாய் தப்பாடு மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா நம்ம வெறும் நான் பண்றேன்னு சொல்றதுல இல்ல, செய்யறதுதான் இருக்குது. தாய் தப்பாடு நம்ம நல்லபடியா பார்க்கணுங்கிற பிரச்சாரம் பண்றோம், பார்க்க நம்ம நினைக்கிறோம். எப்படி மெயின்டைன் பண்றோம், அதுல சோடையா இருக்க கூடாது இல்லையா? அதை ஒழுங்கா செஞ்சாதான் அது சரியான விஷயமே செய்கிற. வெறுமன வாயால சொல்றது அது பயன்படாது இல்லையா? அது மாதிரிதான் இது. நம்பிக்கை இருக்குது, எல்லாம் உண்மை இருக்குது, அவர் சக்தி உண்மையா இருக்குது, அவர் தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னா அந்த நம்பிக்கை நம்முடைய செயல்பாட்டை வெளிப்படணும். ஆனா செயல்பாட்டுல குறைபாடு இருந்துச்சுன்னா அது கஷ்டம்தான். அதுதான் எல்லாம் சொல்றாரு. அவங்க மட்டும் அறிஞ்சிருந்தாங்கன்னா அப்படிங்கிறது ஒரு வார்த்தையோட சொல்றாரு. உண்மையில் ரொம்ப துக்ககரமானது அவங்க மட்டும் அறிஞ்சிருந்தால் அதை அனுபவிக்கும் போது அந்த ஃபீல் பண்ணுவாங்க. அந்த துக்ககரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பான் தெரியுமா, அப்பதான் அவ்வளவு அதை ஃபீல் பண்ணுவாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மூலம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தொடர்ச்சியா அப்படி கேட்டே இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சாரங்களை, பயான்களை, உபதேசங்களை, எல்லாருடைய வார்த்தையை படிச்சுட்டு இருக்கும்போது நாம ஓரளவுக்கு நிச்சயமா பண்படுவோம், பண்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா இதை விட்டுட்டு வச்சுக்கிறீங்க, இதை கேட்கல, இதை பத்தி பேசல, இதை பத்தி நம்ம கன்சல்ட் பண்ணல, இதை கலந்து ஆலோசிக்கலன்னா நம்முடைய இதயங்கள் என்ன ஆகும், ஹார்ட் ஆயிடும். ஒரு மண் இருக்குது, மண்ணு தண்ணி ஊற்றின உடனே குடிக்காது, அது மேல அப்படியே நின்றுட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் என்ன செய்யும்,
அது உரிய ஆரம்பிக்குமோ குறையுமோ லேட் ஆகும். சம்டைம் விளந்துட்டே தண்ணி கிடக்கு. ஏன்னா அந்த மண் வந்து பண்பட்ட மருந்து இல்லை. நீ அதே சமயம் தினந்தோறும் ஒரு மண்ணு பாக்குறியா, டெய்லி கை கழுவுறோம், அந்த தண்ணி தெளிக்கிறோம், போட்ட உடனே அது என்ன மண்ணு பண்பட்டது, சாரி பண்பட்ட மண். அந்த மண்ணு அது மாதிரி நம்ம பண்பட்டு இருக்கணும். நம்ம மேல தண்ணி ஊத்துனா அது எப்படி மண்ணு குடிக்குதோ அது மாதிரி ஒரு விஷயம் போட்ட உடனே அப்சர்வ் ஆகணும்னா நாம தொடர்போட இருக்கணும். அல்லாவோட தொடர்பு, வேதத்தோட தொடர்பு, நம்ம சப்மிட்டரோட தொடர்பு, தொடர்பு கன்சல்டிங். யாருக்குமே கான்டாக்ட் ரொம்ப குறைவா இருக்குது. இதே சும்மா இந்த மாதிரி வாரம் கேமரால பாக்குறோம், இது பேசுறோம், அப்படியே முடிச்சிடறோம். நம்ம அதை பத்தி நம்ம படிச்சா தானே, படிச்சாதான் சந்தேகம் வரும், டவுட் வரும், கேட்கறது கொள்றது. பசங்கள்லாம் பழைய மாதிரி சொல்ல தெரியும் நம்மளுக்கு. குறிப்பிட்ட வசனத்தை பேசும்போது என்னன்னா தேட வேண்டியதா இருக்குது. சொல்லுச்சு ஏன் பேச்சு குறைஞ்சு போச்சு, கேட்கிற ஆள் குறைஞ்சு போச்சு, நம்ம விசாரிக்கிறது குறைஞ்சு போச்சு, படிக்க குறைஞ்சு போச்சு. அப்ப நம்ம இது மாதிரி இருந்தோம்னா இந்த வேதத்தை பெற்றோருங்க இதயங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, கடுமையானது போல அப்படி ஆயிடுவோம். அப்படி ஆகாம இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து தொடர்போடு இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். இல்லை நமக்கு மென்மேலும் வழிகாட்டுவதற்கு போதுமானு சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் எடுத்து மல்லாவுக்கே மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் பிரதர், நல்லா சிறப்பா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பிரதர். அது இந்த மாதிரி மந்திரம், இந்த ஹிப்னாட்டிஸ், மனவசிகள்லாம் ஒரு சூழ்நிலை வராது பிரதர். அதுக்கு நம்மளும் அதுக்கு சரணடைகிற மாதிரி அதுக்கு நம்ம ஒத்துழைச்சாதான் அதோட பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படும். அதனால அது மேல நம்ம நம்பிக்கை வைக்காம அல்லா மேல நம்பிக்கை வச்சா அப்படிப்பட்ட கெடுதி நம்மளுக்கு வராது அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சைத்தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிச்சிருக்காங்க. நான் எல்லாரையும் வசீகரிப்பேன், உமக்கு மட்டும் முட்டின அடிப்பணிஞ்ச உங்களுடைய அடியார்களை தவிர அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அல்லாஹ்க்கு மட்டும் அடிப்பணிஞ்சிட்டா இந்த சைத்தானோட இப்படிப்பட்ட வசீகரிப்பு எல்லாம் நம்மளுக்கு ஏற்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதான் சாத்தான் ஒரு மனுவசீகரன் சொல்றாருல்ல, பயங்கரமான மனுவசீகரன். எந்த அளவுக்குன்னு சொன்ன அன்னைக்கு சாத்தான் எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம பாக்குறோம் சாதாரண 4 மாடி கட்டிடம் இருந்தா கூட நம்ம நிக்க மாட்டோம், மேலஞ்சு குதிக்க மாட்டோம். தற்கொலை பண்றோங்கிற பேர்ல எவ்வளவு நம்ம பாக்குறோம், 10 மாடி 20 மாடி சொல்லிட்டு அங்கேயிருந்து குதிக்கிறான். அந்த தைரியம் எப்படி அவனுக்கு வருது? அவன் கீழே விழுந்து எவ்வளவு வழிகள் அனுபவிக்கணும், உடஞ்சி கிடந்து உயிர் போன எவ்வளவு கஷ்டம் இருக்கணுங்கிறத கூட அவன் யோசிக்கல பாருங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அவன் நடக்குதுன்னா சாத்தான் வச்சிருக்கான், மனவசியை வச்சிருக்கான். 10 மாடி கட்டிடத்திலிருந்து ஓடக்கூடிய அளவுக்கு நம்ம 4 மணிக்கே போகட்டும், அது முயற்சி பண்ண மாட்டான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவன் செய்யறான். சாத்தான் அப்படிப்பட்ட மனவசிகாரன் இருக்கிறான். அப்படித்தான் எங்க ஆக்கி வச்சிருக்கேன், எங்களும் ஆக்கி வச்சிருக்கான், நம்பிக்கையற்ற மக்கள் ஆக்கி வச்சிருக்கான். நாம அதுக்கு ஆட்படாம இருக்கணுங்கிறத நம்முடைய பிரார்த்தனையா இருக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். வலைக்கும் சலாம். இது 2 வாரமா ஒரு தொடர்ந்து விஷயங்கள சொன்னீங்க. இதுல மெயினா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எந்த தீங்கும் நமக்கு வராது அப்படிங்கிறது. இதுல இன்னொரு அடிஷனலா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, மண்ணிலான பொருளை நான் உங்களுக்கு உருவாக்குவேன், அது மனிதர்கள் இது மாதிரி நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டரை பத்தி சொல்றாங்கல்ல. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த சாட் ஜிபிடில அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஹாரூத் மாரூத்ல இருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அது இன்னும் வேற ஒரு ஆங்கிள் கிளாரிஃபை பண்ணுது. ஹாரூத் மாரூத்துக்கு இறக்கப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, இதை நீங்க பின்பற்றாதீங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை செய்தி தான் அவங்கள்ட்ட இருந்து வந்துச்சே தவிர அவங்கள்ட்ட எந்த கலையோ எந்த ஒரு விஷயமோ கற்றுக் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறது இந்த அரபிக்கினுடைய மொழி வளமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மொழி ஸ்டைலு, அதெல்லாம் கம்பேர் பண்ணி மசாலா ஒரு சிறப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. அது ஒரு இதுக்காக அடிஷனல் இதுக்காக தான் தேடினது. இன்ஷால்லா நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன், இன்ஷால்லா பாருங்க. அது கொஞ்சம் பெரிய இதா இருக்கும், ஏன்னா நிறைய கேள்விகள் நிறைய விளக்கங்கள் இருக்கனால அது பார்த்தாக்கா நமக்கு இவ்வளவு நாள் இந்த ஹாரூத் மாரூத் வந்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி இருந்துச்சு இல்லையா. அவங்கள்ட்ட வந்தது எச்சரிக்கை, இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை தான் அப்படின்னு. அதையே அவங்க பின்பற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கு அரபி நடையில எப்படி விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு கடவுள் தொடர்பு படுத்துறாரு. அப்புறம் இந்த குர்ஆன் யாருக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னாக்கா நன்னறியாளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றப்பல்ல. ஸோ அந்த ஒரு பார்வையோட பாக்குறவங்களுக்கு அது தெளிவாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு குர்ஆன்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய இதோட சேர்ந்து
உடைய தொடர்ச்சியும் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் இன்ஷால்லா டெலிகிராம்ல ஷேர் பண்றேன் brother. இன்ஷால்லா போடுங்க. நான் கூட சாட்சி பார்த்தேன் இன்னைக்கு. அத சார்த்துமார் கற்றுக் கொடுத்த அறிவு ஞானம் அப்படி 2 விதமா தான் போட்டுருக்காங்க. அந்த வார்த்தைக்கு அப்படிதான் போட்டுருக்குது. சரி, ஓகே, நான் அதை பத்தி பேசல, நீங்க ஷேர் பண்ணுங்க பாப்பேன் இன்ஷால்லா. ஓகே, வேற ஜாயிர் பாய் சொல்லுவீங்களா, பேசுறீங்களா? இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். நிறைய விஷயம் சொன்னீங்க, போன வாரம் தொடர்ச்சி அந்த வாரம் சொன்னீங்க. அந்த இது ஒரு புதுசா தான் இருந்துச்சு எனக்கு. அதாவது ஹாரூத் மாருத் சொன்ன விஷயம் இப்ப யாசின் பாய் சொன்ன உடனே அது கொஞ்சம் அதை படிச்சு பார்ப்போம். அவர் சொல்றத, அவர் போட்டிருக்கிறத படிச்சு பார்த்துட்டா தெரியும் நினைக்கிறேன். நான் நீங்க சொல்லும் போதுதான் இது வேற அது வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. இது வேற அது வேறங்கிறத மாஷா அல்லாஹ் கத்துத்தர எல்லாம் போதுமானவங்க. நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நம்ம தொடர்போட இல்லை அப்படின்னா இது எதுவுமே புரியாது. நமக்கு அந்த நினைவூட்டலும் உள்ளேயும் போவாது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உண்மையிலே கடைசியில ஒரு விஷயம், நாம எதை நம்புறோமோ அதைத்தான் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தராங்க. அதனாலதான் நம்ம அல்லாவுடைய சவால் விடுறவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு எதுவும் செய்ய முடியாது, அல்லாவுடைய நாட்டம் இல்லாம எனக்கு எதுவுமே வராது, நான் நம்ப மாட்டேன், அதனால எனக்கு எந்த விளைவும் வராது அப்படின்னு நம்பணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு எதுவுமே வராது. நம்ம அதை நம்பணும்னா நிச்சயமா அது நீங்க சொன்னீங்க, அதை நம்ம செஞ்ச காரியத்தினாலதான் அது நமக்கு அப்படின்னு சொல்லி. சிறப்பு. இது இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். இது எதா இருந்தாலுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா புரிந்து கொண்டோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி அங்க இருக்கு. நம்ம புரியாம அப்படியே அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு நம்ம நம்பணும்னா நிச்சயமா நம்ம சைத்தானுடைய வலையில விழுந்து. அவ்வளவுதான் நான் சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ். முடிச்ச ஒரு நிமிஷம் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இல்லாமல்லவராகிய அல்லாஹ்வே, இப்போது மீது எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர். உங்களுடைய கருணை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லதாக இருக்கின்றீர். எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. மேலும் நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சியாளர்கள் எங்களையும் கணக்கிடுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பீராக. மேலும் எங்கள் மீது கருணையை பொழிந்திருவீராக. கருணையாளர் அனைவரும் நேரே மிக்க கருணையாளர். ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وارحمنا وأنت خير الراحمين. ربنا وارزقنا وأنت خير الرازقين. ربنا لا تجعلنا مع القوم الظالمين. ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله، لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم